12th முடிச்சுட்டு யூஜி சித்தா கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்களா? சித்தா காலேஜ்ல என்ட்ரி ஆகுறப்போ என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட ஸ்கூல் லைஃப் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த காலேஜில் வரப்போ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த காலேஜ் லைஃப் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுமா அப்படின்றது டவுட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம காலேஜில் என்ட்ரி ஆகுறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை பார்ப்போம். நம்ம ஒருத்தரை பார்த்து பேசுவோம். ஸோ அவங்க நம்ம ரூம்மேட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம டே ஸ்காலராக இருந்தால் நம்ம ஹவுஸ்மேட்டாக இருக்கலாம், நம்ம ஹாஸ்டலர்ஸாக இருந்தால் நம்ம ரூம்மேட்டாக இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட பேச பேச நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாண்டிங் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா மேபி நம்ம அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட ஆகலாம். ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் ஆகி நமக்குன்னு ஒரு பர்சன் வருவாங்க, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க. ஸோ அவங்க தான் அந்த காலேஜ்லையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, லைஃப் லாங் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த பர்சன் தான் வந்து உங்களை வந்து நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஸோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா இல்லை ரைட்டாக தான் இருக்கீங்களா, ஸோ என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும், அண்டு இது பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் குட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணணும். லைக் நம்ம நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், அன்றைக்கி தான் நான் உன்னை முதலாக பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப்லேயும் வருவாங்க. நம்ம காலேஜில் மீட் பண்ணுற பர்சனே தான் இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக மீட் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ் கோட் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் சில காலேஜஸில் வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, சில காலேஜஸில் வந்து ஸ்க்ரப்பு கொடுத்துருவாங்க, சில காலேஜில் மட்டும் கலர் ட்ரெஸ் அலோவ் பண்ணுவாங்க. கலர் ட்ரெஸ் அலோவ் பண்ண இடத்துல பாய்ஸ்க்கு வந்து கேஷுவல்ஸ் அண்ட் ஃபார்மல்ஸ் ரெண்டுமே அலோவ் பண்ணுவாங்க. கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் அண்ட் லாங் டாப்ஸ், ஸோ முக்கியமாக வந்து லெக்கின்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுக்கு மேலே வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒயிட் கோட்டுமே கொடுத்துருவாங்க. அந்த ஒயிட் கோட் காலேஜோட லோகோலே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிப்ளின். முக்கியமாக நம்ம ஸ்டாஃப்ஸுக்கும் நம்ம சீனியர்ஸ்க்கும் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அண்ட் டிசிப்ளின் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு நம்ம காலேஜுக்குள்ளாடி வரணும், நம்ம கிளாஸுக்குள்ளாடி வென்றாகிறப்பவும் கரெக்டான டைமிங் வந்து கீப் அப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிசிப்ளின். ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாலே நம்மளோட சக்ஸஸ்க்கு இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நமக்கு லேப்ஸில் வந்து ஒயிட் கோட் வந்து வியர் பண்ணணும். ஸோ நம்ம டிசெக்ஷன் கிளாஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஃபிசியாலஜி லேப்ஸு, மருந்தியல் மருந்தாக்கல், இந்த மாதிரி லேப்ஸில் வந்து நம்ம போய் இன்ட்ராக்ஷன் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒயிட் கோட் வந்து வியர் பண்ணியிருக்கணும். அண்டு ஸ்டடீஸ்ன்னு வர்றப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய தேடணும். நமக்கு என்னதான் தியரட்டிக்கலாக நாலேஜ் இருந்தாலும் நம்ம கிளினிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய தேவை. நமக்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆகுங்க, நிறைய கான்ஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி கான்ஃபரன்சஸ் வந்து காலேஜ்லேருந்து பெர்மிஷன் கேட்டு நிறைய கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆவீங்க. ஸோ அந்த ஸ்டடீஸ் விஷயத்தில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். நிறைய வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதை அகைன் ரிப்பீட் பண்ணி படிக்க நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து பயப்பட வேணாம். அந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ அரியர்ஸ்லாம் விழுந்துருமோ அப்படின்ற ஒரு அந்த கான்செப்டுக்கே நீங்கள் போக வேணாம். ஸோ என்னதான் அரியர்ஸ்ன்றது நமக்கு விழுந்தாலும் நம்ம மறுபடியும் அந்த சப்ஜெக்டை நல்லா படித்து எழுதி பாஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அரியர்ஸ் விழுமே அப்படின்றது பயப்பட்டு நீங்கள் எந்த ஒரு பேக்கும் அடிக்காதீங்க. இந்த டிஸ்கண்டினியூ பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்டாஃப்ஸ் அண்ட் சீனியர்ஸ் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா அவங்க தான் உங்களை 5 இயர்ஸ் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு 5 இயர்ஸும் கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வெளியே போனதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் ஸோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம பிளாக் மார்க் எடுத்துட்டோம், நம்ம காலேஜில் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்ம பிளாக் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இருந்தாலும் சரி, இந்த பிளாக் மார்க் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் ஸோ அந்த பிளாக் மார்க்குன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் படித்து எவ்வளோ தான் வந்தாலும் அந்த பிளாக் மார்க்குங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து வராமல் ஸோ ஸ்டாஃப்ஸ் அண்ட் சீனியர்ஸ்க்கு வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு டிசிப்ளினாக இருங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடையும் கமிட் ஆகிடுறீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடி நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் டேஸை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த காலேஜ் டேஸுங்கிறது ஒரு நிறைய மெமரபிளான ஒரு டேஸ், உங்களுக்கு ஒரு கோல்டன் டேஸ், நிறைய மெமரிஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய டேஸ். ஸோ அதனால் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் சித்தா மெடிக்கோஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.